வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவெல்லாம் முடிஞ்சு அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. 1 வீக் ஆகுது. இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மாவு அரைச்சிட்ருக்கேன், இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கேன். அந்த இரும்பு வானல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நறுக்குன்னு ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் வதங்கினா அந்த வெங்காயம் குழம்புல இருக்கிறதே தெரியாது. அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சோம்பு இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். சோம்பு சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி காரத்துக்காக பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜி மட்டும்தான். சிக்கன் எங்கள் வீட்டில் எவ்வளோ எடுத்தாலுமே மீந்து தான் போகும். 1/2 கேஜி எடுத்தாலுமே இதுவுமே மீந்து தான் போகும். அதனால் வேண்டி பையனுக்காக தான் எடுப்பேன். ஏன்னா அவன் தான் சிக்கன் விரும்பி சாப்பிடுவான். காலையில் தோசைக்கும் சாப்பிடுவான், மதியம் லஞ்சுக்கு, நைட்டுக்கு அதே மாதிரி தோசைக்கு சாப்பிடுவான். அதனால் அவனுக்காக தான் சிக்கன் செய்கிறது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயோடு சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். சிக்கன் இதிலே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் மசாலா எல்லாம் போட்டுருவோம். லீவெல்லாம் முடிஞ்சு இப்போ இங்கே மறுபடியும் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அங்கே ஜாலியாக இருக்கும். அம்மா விடணும்போது நல்லா செம ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சமைப்பேன். அம்மா ஒரு நாள் செய்வாங்க, தங்கச்சி ஒரு நாள் சமைப்பாங்க, இன்னொரு தங்கச்சி ஒரு நாள் செய்வாங்க, நான் ஒரு நாள் செய்வேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கைவண்ணத்தில் சாப்பாடு இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாம் பரபரப்பாக வேலை நடக்குது. தோசை காலையில் ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே கிரைண்டரில் மாவையும் போட்டுட்டேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, அந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. அப்படியே குழம்பு காலையிலேருந்து வேலை மதியானம் வரைக்கும் அப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி. சரி, இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் தான் போட போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காரம் தான், பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக சிக்கன் மசாலா அப்படியே தூவி விடலாம். சும்மா வாசனைக்காக தான் இது. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்துருவோம். இந்த எண்ணெயோட ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை சீக்கிரம் போகும். குழம்பு நல்லா கொதிக்கலைன்னா கூட அந்த ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பெரட்டி விட்டோன்னா தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர், அதாவது 2 டம்ளர்னால் ஒரு இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 லிட்டர் வரும். 2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தானே தண்ணி ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம கறியும் குழம்பும் ஒரே இதாக அளவாக இருந்தால் தான் சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு திக்காக நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு மீறி தண்ணி நிறையா ஊற்றினா குழம்பு தண்ணியாக போயிடும். அதுக்காக எதை வேணாலும் நம்ம தேங்காய் மற்ற திக்னஸ்க்காக அது இதுன்னு அரைச்சி ஊற்றுறோன்னா அதுவும் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். கறி நல்லா வெந்து வரட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். அடுத்து தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே அளவில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்ற போகிறேன். வேறு எதுவும் தேங்காய் கூட சேர்க்கல. சும்மா ஒரு 3 பத்தை தேங்காய், அவ்வளோதான். தேங்காயும் நிறைய ஊற்றக்கூடாது. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆயிரும். நம்ம குழம்பாக தான் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் அது தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதனால் தேங்காய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சும்மா மிக்ஸி ஜார் இப்போ நான் அரைச்சேன் இல்லைங்களா, அந்த ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ அது கொஞ்சமாக கொதிச்சா போதும். தேங்காய்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. குழம்பு நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றி சும்மா ஒரு 2-3 கொதித்து நல்லா கொதித்து வந்தாவே போதும். இப்போ இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனையெல்லாம். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். குழம்புல எதுவும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த புளிப்புக்காக லேசாக லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
ஏன்னா நம்ம நைட்டு வரைக்கும் தான் வச்சுருக்க போகிறோம், அடுத்த நாளாக வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து லெமன் போட்டு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு நைட்டுக்குள்ளே வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் சண்டே வந்து என்ன லஞ்சு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.